கொஷின். நாங்கள் பிளேஸ்க்கு வந்து கே டேப்பே போடுவோம், டைனமிக் டேப்பும் போடுவோம். சரிங்களா? இன்னும் சில பிளேஸ் ரிஜிட் டேப் தான் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக நம்ம போய் அங்கே நம்ம சயின்ஸ்லாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் சில பிளேஸ்க்கு வந்து உங்களோட சவிதா ஸ்போர்ட்ஸ் சொல்லி போயிட்டுருக்கு. ராமச்சந்திரா மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்களே, ஸ்போர்ட்ஸ் யூனிட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே சவிதா காலேஜில். ஃபிசிக்கல் எஜுகேஷன் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் சொல்லிட்டு இருக்கு, எம்எஸ்சியில் இருக்குல்ல. இது நல்லா போதா? டேப் பாருங்கள் எப்படி பிக்கணும், கை ஒட்டாமல் பிக்கணும். இதான் நீங்கள் கற்றுக்கணும் டேப் பிக்கிறது. சரியா? சென்டர் பார்ட் ஜஸ்ட் இதுதான் போடுறோம். சரிங்களா? நீங்கள் ஃபிகர் ஆஃப் 8ல் நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணி 100% ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இங்கே பேஸ் ஃபிக்ஸ் பண்ணி 100% ஃபிக்ஸ் பண்ணுறீங்கல்ல, ஒரு 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 ஸ்டாப் மட்டும் தான் எடுப்பேன். வில் மல்லஸ் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ஐ போடலாம், ஐ போட்டு ஒரு ஆங்கிள் கூட போடலாம். இது ரெண்டு போட்டாலே பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை இது மேலே வேணும்னா கூட நீங்கள் இன்னொரு ஐ கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டிக்கும் இதுக்கும். சரி, க்ரானிக்னா சொல்லிட்டேன். ஸோ ஆங்கிள் முடிஞ்சிச்சு. பிளான்டர் ஃபேசரிஸ் மேடம் சொல்லியிருப்பாங்க. முடிஞ்சா ஸோ பிளான்டர் ஃபேசரிஸ்க்கு நீங்கள் ஃபேஷியாவுக்கு நீங்கள் போடலாம். அடுத்தது அச்சிஸ்டன்ட் சொல்லிட்டீங்களா? இல்லை 10 days சொல்கிறேன். 10 days போட்டிங்களா? ஓகே. ஸோ மசில்ஸ் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து நீக்கு பட்ட காண்டம்லேஷன் பண்ணலாம். கரெக்ஷன் டேப் சொல்லியிருப்பாங்க, எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓஇனி சொல்லிட்டேன், எம்சிஎல் எல்சிஎல் சொல்லியாச்சு, பெட்லட்டன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? மசில் கண்டிஷன் குவாட்ஸு, அப்புறமா ஆம்ஸ்ட்ரிங் கண்டிஷன்ஸ் போடலாம். ஸ்பேஸ் டேப், ஸோ க்ளூட்டல் மசில்ஸ் டேப்பு, அதனால் இப்போ எஸ்ஐ ஜாயின் வந்தாலும் ஸ்பேஸ் டேப் போடலாம். லோ பேக்கு ஸ்பேஸ் டேப் போடலாம். அப்போ பாடி வந்துட்டிங்கன்னா சர்விக்கல் ஸ்பேஸ் டேப் போடலாம். சர்விக்கலுக்கு வந்து லைக் மசில் டேப்பும் போடலாம் சர்விக்கலுக்கு. ஸோ மசில்ஸ் பேரட் பண்ணி மசில்ஸ் இண்டிவிஜுவல் மசில்ஸ் கண்டிஷன்ஸ் பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் மேஜர் ட்ரிகர்ஸ் வந்து இருக்கிற ஏரியா வந்து நெக்கு அண்ட் ஸ்கேப்புலா. ஸோ அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் டேப் போடலாம். ரைட். தென் ஷோல்டர், பெரிய அத்லெட் ஷோல்டர், பிஏ ஷோல்டருக்கு நீங்கள் பிளான் பண்ணணும். இதெல்லாம் கம்பைன் பண்ணி போடணும். மசில் டெக்னிக் கம்பைன் பண்ணி போடலாம். வேறு என்ன சொல்லணும்? டென்னிஸ் எல்போக்கு கரெக்ஷன், ஃபேஷியல் கரெக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். டென்னிஸ் எல்போக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு. நீங்கள் மசில் மேடம் வந்து மசில் போட்டணும், எக்ஸசைஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்போக்கு நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது இந்த பக்கம் நீங்கள் கரெக்ட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே பேஸ் வச்சு இங்கே ஒயிட் டைப் போட்டிங்கன்னா அது கரெக்ஷன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் படித்தது கம்பைன் பண்ணி போடுறோம். மசில் டெக்னிக் அண்ட் ஃபேஷியல் கரெக்ஷன் மாதிரி பண்ணலாம். பெயின் ஸ்பாட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பெயின் ஸ்பாட்டை கூட நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி போடலாம். கரெக்ஷன் டெக்னிக் போடலாம். நான் நெக்குக்கு போடுவோம். நெக்குக்கு போடும்போது ஒரு ட்ரிகர் இருக்குன்னா, ஒரு ட்ரிகர் இப்போ இங்கே உங்களுக்கு இங்கே இருக்குன்னா அப்படி திரும்பி இங்கே ட்ரிகர் இங்கே இருக்குன்னா நீங்கள் மசில் டெக்னிக் போடுறீங்க. செகண்ட் டே தேர்ட் டே வந்து அந்த பேஷண்ட்டுக்கு சேம் டேப் போட முடியல, இரிட்டேஷன் ஆகுதுன்னா நீங்கள் இந்த ஷோல்டரை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் எங்கே வச்சுட்டு பெயின் இங்கே இருக்கும் ஸ்பாட்டில் 2 ஒய் இப்படி போடலாம். இந்த நெக் மசிலை புல் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பாட்டு நடுவில் இருக்கும் பெயின். ஸோ அது கரெக்ஷனல் டெக்னிக். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா நீங்கள் ரெண்டு படிச்சது இதெல்லாம் கம்பைன் பண்ணி போடுறதுக்காக சொல்கிறேன். ஸோ பிஹெச் சொல்ல டென்னிஸ் எல்போ வேறு நோவெல்லாம் நியூராலஜி கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு தெரியாது. நான் நியூரோ தெரபிஸ்ட் கிடையாது. நீங்கள் தான் பிளான் பண்ணி போகணும். மசில்ஸ் சூரிய நாராயண் கம் ஃபஸ்ட் பேட்ச். யூ ப்ரவுட் டு பி யுவர் ஃபஸ்ட் பேட்ச். இப்போ காலேஜில் அவங்க எல்லோரும் ஃபோட்டோ மாட்டுவாங்க. யுவர் ஃபஸ்ட் பேட்ச் நோ கம். டோன்ட் வரி, இட்ஸ் அ நியூ காலேஜ் மேன். யூ கேன் அவர் நம்பர் வாங்கி வச்சுக்கிங்க மேடம் கிட்ட. வில் கால் யூ ஃபார் எவ்ரி திங். கம் ஃபார் கேம்ப் எவ்ரி திங். 23 முடிச்சே பாதி பேர் ஒன்றும் தெரியாது தெரியுமா? எவ்வளோ தெரியும்? பாதி ஃபிசியோ டோன்ட் நோ எனிதிங். Freshers experience everybody, so you should be very proud. If you have interest to come, second day la vandirukar madam, periya vishayam. Then you தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்காரு பாருங்க. You have interest to learn, no? New college, first batch. Okay.